ஓம் பிரும் பிரகஸ்பதி நமக. ஸ்ரீ கலை மிருணாளினி ஜோதிடம் அன்பர்களே, உங்களுக்கு கன்னி லக்னத்தை பற்றியும் கன்னி ராசி பலன்களை பற்றி கூறுகிறேன். இளம் பெண்ணின் உருவ அமைப்பை கொண்ட இந்த ராசி பல வண்ணம் உடையது. சிரித்த முகம் உடையவர்கள், இனிமையாக பேசுவார், நல்ல அறிவு ஆற்றல் கொண்டவர்கள். கன்னி லக்னம் ராசி புதனுக்கு ஆட்சி உச்சம் மூல திரிகோண வீடு ஆகும். புதன் நல்ல நிலையில் இருந்தால் மாமன் வீட்டு உறவு பலமாக இருக்கும். இவர்களுக்கு உரிய திசை வடக்கு. வடக்கு வாசல் வடக்கு திசையில் வாழ்வது நலம் தரும். உபயராசி நிலத்தத்துவ ராசி. காலபுருஷனுக்கு 6ஆம் ராசி ஆகும். கன்னி லக்னத்தவருக்கு இயற்கையிலேயே நல்ல கல்வி அறிவு சிந்தனை ஆற்றல் உடையவர்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதமும், அஸ்தம் நட்சத்திரம் 4 பாதமும், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதமும் உடையது. தர்ம சிந்தனை இரக்க குணம் உடையவர். சுய காரியவாதி. மனதில் வஞ்சம் இருக்கும். பிறரால் தொழில் தனம் பெறுபவர். ஜனப்பிரியன். நல்லதும் கெட்டதும் இரண்டும் செய்வார். பின் வயதில் அதிக பணம் சேர்ப்பார். இந்த ராசிக்காரருக்கு குடல் சம்பந்த நோய், மலச்சிக்கல், அஜீரண கோளாறு, வயிறு இடுப்பு சம்பந்த நோய் இருக்கும். உத்திரம் 2ஆம் பாதம் பிறந்தவர். ஏழ்மை வறுமையுடையவர். மாமிச உணவில் பற்றுதல் கொண்டவர். அலட்சியம் குணம், தாம்பிகம், தைரியசாலியாக இருப்பார். உத்திரம் 3ஆம் பாதம் பிறந்தவர். தெய்வப்பற்று, ஆச்சார ஒழுக்கங்கள், விவசாயம், மாடு கன்றுகள், பாக்கியம் உண்டு. உண்மை பேசுபவர். வாக்கு நாணயம் தவறாதவர். உத்திரம் 4ஆம் பாதம் பிறந்தவர். இளம் வயதிலேயே தாய் தந்தையரை இழந்தவர்களாக இருப்பார்கள். பிறர் செய்த நன்றியை மறக்காதவர். கொடும் வார்த்தை பேசுவார். பிறரை மதிக்காதவர்களாகவும் இருப்பார்கள். அஸ்தம் 1ஆம் பாதம் பிறந்தவர். தற்பெருமை பேசுபவர்கள். உண்மை பேச மாட்டார். மாடு கன்று பாக்கியம் பெற்றவர்கள். ஆபரண பிரியர். நல்ல காரியம் செய்பவர். படித்தவர் ஆகவும் இருப்பார்கள். அஸ்தம் 2ஆம் பாதம் பிறந்தவர். இளம் வயதில் தாயாரை இழக்க நேரிடும். நாடகம், நாட்டியம், சங்கீதங்களில் பிரியம் உள்ளவர். அகங்காரம், வாயாடிகள், திட சரீரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அஸ்தம் 3ஆம் பாதம் பிறந்தவர். தரித்திரம், வியாதி இவர்களுக்கு இருக்கும். தந்தையை இளம் வயதில் இழப்பவர்களாகவும் வியாபார நோக்கம் உடையவர்களாகவும் மென்மையான பெண்கள் குணம் கொண்டவர்கள் இவர்கள். அஸ்தம் 4ஆம் பாதம் பிறந்தவர். உயரமான தோற்றம். அனைவரிடமும் சகஜமாக பேசுவார். தாயார் மீது பற்று அதிகம் உடையவர். நல்ல குணம், நல்ல செயல்கள், சந்தோஷ குணம் உடையவர்களாக இருப்பார்கள். சித்திரை 1ஆம் பாதம் பிறந்தவர். தன் காரியங்களில் காரியவாதியாகவும் ஊர் சுற்றும் பழக்கம் உடையவர். கண்களில் நோயுண்டு. சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவார். உடலில் மச்சம் அதிகம் இருக்கும். சித்திரை 2ஆம் பாதம் பிறந்தவர். ஏழ்மை வறுமையுடன் உயரமான தோட்டம். ஸ்திரபுத்தி இல்லாதவர். வெளியே சுற்றுபவர்கள். கல்வியில் ஊக்கம் உடையவர். எதிரிகள் குணம் தெரியாது நட்புடன் இருப்பார்கள். அடுத்தது நட்சத்திர பரிகாரம். உத்திரம் 2ஆம் பாதம் பிறந்தவர். ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரிக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபட்டால் பணக்கஷ்டம் தீரும். வெள்ளிக்கிழமை தோறும் கால பைரவரை வழிபட்டால் தகப்பன் மகன் உறவு பாதிப்பு குறையும். உத்திரம் 3ஆம் பாதம் பிறந்தவர். புதன்கிழமை புதன் பகவானுக்கு பச்சை பயிறு வேக வைத்து விநியோகித்து வர பண வரவு தரும். வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிரனுக்கு சுக்கிர ஓரையில் நெய் விளக்கு போட்டு வழிபட்டு வர ஆண் பெண் சண்டை தீரும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்தானம் செய்து வழிபட குடும்பத்தில் தீ விபத்துகள் நடக்காது. உத்திரம் 4ஆம் பாதம் பிறந்தவர். திங்கட்கிழமை தோறும் சந்திர வழிபாடு செய்தால் தாய் மகன் சண்டை தீரும். செவ்வாய்க்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள செவ்வாயை வழிபாடு செய்தால் சகோதர சண்டை தீரும். வியாழக்கிழமையன்று குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாட்டி வழிபாடு செய்ய தந்தை மகன் உறவு மேம்படும். அஸ்தம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் பிறந்தவர். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வில்வ மாலை போட்டு வழிபட்டால் குடும்ப மேன்மை பெறும். தாய் தந்தை சண்டை இருக்காது. செவ்வாய்க்கிழமைகளில் பழனி முருகனை வழிபட்டால் மைத்துனருடன் சண்டை தீரும். வியாழக்கிழமை வலம்புற விநாயகருக்கு மாம்பழ நிவேதனம் செய்து அதை விநியோகம் செய்தால் தொல்லைகள் தீரும். அஸ்தம் 2ஆம் பாதம் பிறந்தவர்.
தனக்கு மூத்தவரை பாதம் நமஸ்காரம் செய்தால் எல்லாவித பலனும் கிடைக்கும். பணம் சேர்க்கை, நல்ல கல்வி உண்டு. ஆனால் தாய்க்கு துன்பம் தரும். வெள்ளிக்கிழமை பைரவருக்கு சிவப்பு அரளிப்பூ மாலை போட்டு வழிபட பண கஷ்டம், பணக்குறைவு, வீடு மாற்றம், திருடு போகுதல் போன்றவை நிவர்த்தி ஆகும். சனிக்கிழமை நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு கருப்பு துணியில் போட்டு வணங்கினால் நோய்கள் தீரும். பைரவரை நிரந்தரமாக வழிபாடு செய்ய நோய் தாக்கம் குறையும். அஸ்தம் 3ஆம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை தோறும் நவகிரக புதனை 11 தடவை சுற்றி வழிபட்டால் மாற்றம் உண்டு. வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர பகவானையும் சனி பகவானையும் 11 தடவை சுற்றி வழிபட நல்லது நடக்கும். உடல் வலி தீரும். அஸ்தம் 4ஆம் பாதம் பிறந்தவர் அஸ்தம் சகாதேவன் பிறந்த நட்சத்திரம். இவர் பிறந்த கிழமை அஸ்த நட்சத்திரம் நாளன்று துர்க்கை அம்மனுக்கு அவர்கள் வயதுக்கேற்ற மண் விளக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகவும் நல்லது நடக்கும். சித்திரை 1ஆம் பாதம் பிறந்தவர் ஞாயிற்றுக்கிழமை காலை 6-7 மணிக்குள் சிவ வழிபாடு, சூரிய வழிபாடு செய்ய உடல் நோய் தீரும். செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 6 மணி 7 மணி வரை எதுவும் சாப்பிடக்கூடாது. மீறினால் சகோதர சங்கடம், நிலம், வீடு, தொழிலில் சண்டை ஏற்படும். வியாழக்கிழமை 6-7 மணி வரை குரு பகவானை வழிபாடும் தியானமும் செய்தால் குடும்பத்தில் சண்டை இருக்காது. சித்திரை 2ஆம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை தோறும் மீனாட்சி அம்மனை வழிபட்டு வர குடும்பத்தில் தம்பதிகள் சந்தோஷமாக இருப்பார்கள். நவகிரக சுக்கிர பகவானை வழிபட்டு வந்தால் சுக்கிர ஓரையில் வழிபட வேண்டும். செல்வம் பெருகும். சனிக்கிழமை தோறும் சனி ஓரையில் பன்னீர் சந்தனம் சேர்த்து குளிக்க திருஷ்டி தோஷம் நீங்கி நோய்கள் தீரும். ராசி கன்னி ராசிக்கு லக்னத்துக்கு பரிகாரம்: திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் சென்று அருகில் வேதபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. அங்கு சிவபெருமானை வணங்கிய 63 நாயன்மார்களையும் வணங்கி மூர்க்க நாயனார் அவதரித்த விஷம் தீண்டாபதி என்பதை நினைத்து வழிபாடு செய்தால் கஷ்டங்கள் தீரும். சுபம்.